ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமஸ் லைஃப் ஸ்டைல். வீட்டில் இருக்கிற வேலையிலே கஷ்டமான வேலை எதுன்னா பாத்ரூமை க்ளீன் பண்ணுறது. வீட்டில் இருக்கிற எல்லாருமே பாத்ரூமை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் க்ளீன் பண்ணணும்னு வரும்போது எல்லாருமே ஓடி போயிடுவாங்க. நம்ம தான் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். நோய்கள் பரவக்கூடிய இடமும் பாத்ரூம். அதனால் பாத்ரூமை சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த பொருளோடு கொஞ்சமாக லைசால சேர்த்தா போதும். பாத்ரூமை தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. நொடியில் பளிச்சுன்னு ஆயிரும். இன்றைக்கி நான் இந்த க்ளீனிங் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேஸ்ட்டான ஒரு பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. கடையில் சாப்பாடு ஸ்வீட்லாம் வாங்கினோம்னா இந்த பாக்ஸு கிடைக்கும். இதை தூக்கி தூர போட்டுரும். அந்த மாதிரி தூக்கி தூர போடுற பாக்ஸாக எடுத்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் துணி துவைக்க யூஸ் பண்ணுற லிக்விடு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் சமையல் சோடா, அதாவது ஆப்ப சோடா சொல்லுவோம்னா அது 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோப்பு லிக்விடு துணியை எப்படி நல்லா பளிச்சுன்னு ஆக்குமோ அதே மாதிரி பாத்ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கும் சோப்பு லிக்விடு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சோடா உப்பு பாத்ரூமில் இருக்கக்கூடிய விடாப்பிடியான உப்பு கரை, அழுக்கு கரையை க்ளீன் பண்ணி அந்த பேட் ஸ்மெல்லை எடுக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். ஒரு லெமன் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணிட்டு இந்த ஒரு லெமன் சாறையும் புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் சாரை புழிஞ்சு விட்டதும் பொங்கி வரும். லெமன் சேர்க்கறதுனால விடாப்பிடியான உப்பு கரையை க்ளீன் பண்ணி பாத்ரூமை நல்லா வாசனையாகவும் வச்சுக்கும். லெமன் இல்லை அப்படின்னா 2 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு முக்கியமான பொருள் சேர்க்கப்புறம் லைசால் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பாத்ரூம் டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஹார்பிக் தான் யூஸ் பண்ணுவீங்க. அந்த நெடித்தன்மை நிறைய பேருக்கு ஒத்துக்காது. மூச்சு திணறல் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த பொருளோட லைசால சேர்த்து க்ளீன் பண்ணும்போது விடாப்பிடியான உப்புக்கரை, அழுக்குக்கரை எல்லாம் க்ளீன் ஆகி பாத்ரூம் டைல்ஸ் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இது கூட 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து ஒரு குச்சி வச்சு நல்லா கரையுத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மேஜிக்கான லிக்விடை வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரெடி பண்ணிட்டோம். இந்த ஒரு லிக்விடு மட்டும் இருந்தால் போதும். பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு புதுசு போல மின்னும். இனிமேல் கஷ்டப்பட்டு தேய்னு கை வலிக்க தேய்க்கணும் தேவையே இல்லை. ஒரு ஜூஸ் பாட்டில் எடுத்திருக்கேன். அதோட மூடியில் சின்ன ஓட்டைகள் போட்டு எடுத்திருக்கிறேன். ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த மேஜிக் லிக்விடை அதில் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் அதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த ஒரு லிக்விடு மட்டும் இருந்தால் போதும் பாத்ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு. பாத்ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாத்ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் காட்டிக்கிறேன். பாத்ரூமில் ரொம்ப விடாப்பிடியான உப்புக்கரை படிஞ்சு போய் இருக்குது. அதே மாதிரி அழுக்கும் அதிகமாக இருக்குது. பாத்ரூம் செவுரில் இருக்கிற டைல்ஸ்லையும் உப்புக்கரை அதிகமாக படிஞ்சு போய் இருக்குது. அந்த தண்ணி படுற அந்த கீழே மட்டும்தான் உப்புக்கரை அதிகமாக இருக்குது. அதுக்கு மேலெல்லாம் உப்புக்கரை இல்லை. டாய்லெட்லையும் அழுக்காகவும் மஞ்சக்கரையாகவும் படிஞ்சு போய் இருக்குது. இந்த ஒரு லிக்விடு மட்டும் இருந்தால் போதும். ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நம்ம கை வலிக்கெல்லாம் தேய்க்கணும் தேவையே இல்லை. உடம்புக்கு முடியாதவங்க, பேக் பெயின் இருக்கிறவங்கெல்லாம் பாத்ரூமை கீழே குனிஞ்சி க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். எப்படி உடம்புக்கு முடியாதவங்க கூட நின்றுக்கிட்டே பாத்ரூமை ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். பாத்ரூமில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மேஜிக்கான லிக்விடை நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. உப்புக்கரை அதிகமாக படிஞ்சிருக்க இடத்துல கொஞ்சம் அதிகமாகவே இந்த லிக்விடை தெளிச்சு விட்டுக்கோங்க. பாத்ரூம் செவுரில் இருக்கிற டைல்ஸ்லையும் இந்த லிக்விடை தெளிச்சு விட்டுக்கிறேன். டாய்லெட்டு எல்லா பக்கமும் இந்த லிக்விடை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. ரொம்ப கரை படிஞ்சு போய் இருக்குது அப்படின்னா ஊற விடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உடனே கூட நம்ம க்ளீன் பண்ணிடலாம். நான் சொன்னேன்ல நின்றுக்கிட்டே பாத்ரூமை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்காக எடுத்துக்கிட்டதான் ஒட்டடை குச்சி. இந்த ஒட்டடை குச்சி ஒடிஞ்சிருக்கும். இது ஒடிஞ்சிருச்சுதுன்னா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், தூக்கி தூர தான் வச்சிருப்போம். அதுதான் எடுத்திருக்கிறேன். இந்த ஒட்டடை குச்சியை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது பாத்ரூமில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். நம்ம இதுக்காக ஸ்க்ரப்பர் வச்சு கீழே குனிஞ்சி ஈக்குவு தொடப்பம்லாம் வச்சு தேய்க்கணும் தேவையில்லை. இந்த ஒட்டடை குச்சி மட்டும் இருந்தா போதும். நின்னுகிட்டே ஈஸியா க்ளீன் பண்ணிடலாம். இந்த ஒட்டடை குச்சி நல்லாவே நமக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கும். நீங்க நினைக்கலாம் ஒட்டடை குச்சி வச்சு க்ளீன் பண்ணும்போது அதுல இருக்க அழுக்கெல்லாம் வருமானு. ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சா எப்படி அழுக்கெல்லாம் வருமோ அதே மாதிரி தான் இந்த ஒட்டடை குச்சி வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது அதுல இருக்க விடாப்பிடி அழுக்கு எல்லாமே இது நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. நீங்க ஒரு டைம் இந்த மாதிரி ஒட்டடை குச்சி வச்சு க்ளீன் பண்ணி பாருங்க. நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுக்கும். உடம்புக்கு முடியாதவங்க, பேக் பெயின் இருக்கிறவங்களாலலாம் பாத்ரூமை க்ளீன் பண்ணவே முடியாது. அவங்க கூட இந்த மேஜிக் லிக்விடை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த ஒட்டடை குச்சி வச்சு க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். குனியணும்னு அவசியமே இல்லை. நின்றுக்கிட்டே பாத்ரூமை க்ளீன் பண்ணிடலாம். இனிமேல் பாத்ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டப்படவே வேண்டாம். இந்த மேஜிக்கான க்ளீனிங் லிக்விடோ ஒட்டடை குச்சி மட்டும் இருந்தால் போதும். பாத்ரூம் புதுசு போல் பளபளன்னு மின்ன ஆரம்பிச்சிடும். நான் க்ளீன் பண்ணும்போதே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறத. பாத்ரூம் செவுரில் இருக்கிற டைல்ஸையுமே இந்த ஒட்டடை குச்சி வச்சு நின்றுக்கிட்டே க்ளீன் பண்ணிடலாம். இதுக்கெல்லாம் ஸ்டூல் போட்டு ஸ்க்ரப்பர்லாம் வச்சு தேய்க்கணும்னு அவசியமே இல்லை. ஒட்டடை குச்சி மட்டும் இருந்தால் போதும். நல்லாவே
அதில் இருக்கிற உப்பு கரை எல்லாமே க்ளீன் ஆயிரும். பாத்ரூமை க்ளீன் பண்ணுறதுக்காக அதிகமாக காசு கொடுத்து லிக்விடெல்லாம் வாங்கி இனிமேல் க்ளீன் பண்ணாதங்க. இந்த மாதிரி பாத்ரூமை க்ளீன் பண்ணும்போது நம்மளோட காசு மிச்சம். அதே போல் பாத்ரூமில் இருக்கிற விடாப்பிடியான உப்பு கரை, அழுக்கு கரை, மஞ்சள் கரைலாம் போய் பாத்ரூமும் பளிச்சுன்னு ஆயிரும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணா. டாய்லெட் பக்கத்தில் இருக்கிற டைல்ஸ்லையும் ஒட்டடை குச்சி வச்சு தேய்ச்சி விட்டுக்கிறேன். டாய்லெட்டை மட்டும் உள்ளே க்ளீன் பண்ணும்போது டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்காக எல்லார் வீட்லேயுமே ப்ரஷ் இருக்கும், அதை வச்சு தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ அந்த ப்ரஷ்ஷை வச்சு நான் டாய்லெட்டை க்ளீன் பண்ணிக்கிறேன். பாத்ரூம் செவரில் இருக்கிற டைல்ஸு, டாய்லெட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி காட்டுற எப்படி அழுக்கெல்லாம் போகுதுன்னு பாருங்க. இந்த லிக்விடு மட்டும் இருந்தால் போதும், கை வலிக்க நம்ம தேய்க்கணும்னு தேவையே இல்லை. ஈஸியாக பாத்ரூமை க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். இதுக்காக வீட்டில் இருக்கிறவங்களை நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்களான்னு கேட்கணும் தேவையே இல்லை. தண்ணி ஊற்றி கழுவும் போதே பாருங்கள் எப்படி அழுக்கெல்லாம் போகுதுன்னு, பாத்ரூமும் எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு ஆகுதுன்னு. ஃபுல்லாக நான் தண்ணி ஊற்றி கழுவிட்டு நான் பாத்ரூமை காட்டுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பாத்ரூமை பார்க்குறதுக்கு எப்படி இருந்தது, இப்போ க்ளீன் பண்ணினதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். தண்ணியெல்லாம் ஊற்றி க்ளீன் பண்ணினதுக்கு அப்புறம் பாருங்கள் பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு கண்ணாடி பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த பொருளோட லைசால மட்டும் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பாத்ரூமை க்ளீன் பண்ணும்போது உங்கள் வீட்டு பாத்ரூமில் இருக்கக்கூடிய விடாப்பிடியான உப்பு கரை, அழுக்கு கரைலாம் போய் பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது ஈஸியாகவும் க்ளீன் பண்ணிடலாம். பாத்ரூமை பார்த்தா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். க்ளீன் பண்றதுக்கு முன்னாடி வீடியோல இப்படி இருந்தது, இப்போ பாருங்க நல்லாவே பளிச்சுன்னு மாறிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணினீங்க அப்படின்னா ஈஸியா கையே வலிக்காம பாத்ரூமை க்ளீன் பண்ணிடலாம். இந்த வீடியோவை கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாத்ரூம்ல இருக்கிற பக்கெட்லயும் பாத்தீங்கன்னா விடாப்பிடியான உப்பு கரையும் அழுக்கு கரையும் வலுவழுப்பாவும் இருக்கும். இதையும் இந்த லிக்விடை வச்சு ஈஸியா க்ளீன் பண்ணிடலாம். இந்த லிக்விடை பக்கெட்ல மக்குலலாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா பக்கெட்ல இருக்கிற அழுக்கெல்லாம் போய் பக்கெட் நல்லா புதுசு போல பளபளன்னு ஆயிரும். உங்களோட பக்கெட் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தா கூட இந்த ஒரு லிக்விடு மட்டும் இருந்தா போதும், பக்கெட் புதுசு போலவே மாறிடும். பக்கெட்டையும் மக்கையும் நான் தேய்ச்சி எடுத்துட்டு காட்டுறேன். பக்கெட்டை தேய்க்கும் போது ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்கணும் தேவையில்லை, லைட்டா தேய்ச்சாலே போதும். அதுல இருக்கிற அழுக்கு உப்புக்கரை எல்லாமே ஈஸியா க்ளீன் ஆயிரும். பக்கெட்டை தேய்ச்சிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி கழுவிட்டு காட்டுறேன். பக்கெட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பிசுப்பாகவும் அழுக்காகவும் இருந்தது, இப்போ அந்த அழுக்கு பிசுப்பெல்லாம் போய் பக்கெட்டு புதுசு போல மாறிடுச்சுது. இந்த ஒரு லிக்விடு மட்டும் இருந்தால் போதும், பாத்ரூம் செவரில் இருக்கிற டைல்ஸு, டாய்லெட்டு, பாத்ரூம் பக்கெட்டுன்னு சொல்லி எல்லாத்தையுமே பளபளன்னு க்ளீன் பண்ணிடலாம். இனிமேல் பாத்ரூமை க்ளீன் பண்ணுறதுக்காக அதிகமாக காசு கொடுத்து லிக்விடுலாம் வாங்காதங்க. இந்த பொருளோட கொஞ்சமாக லைசால மட்டும் சேர்த்து க்ளீன் பண்ணிங்கன்னா உங்கள் பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு புதுசு போல மாறிடும். கை வலிக்கவும் தேய்க்கணும் தேவையில்லை. நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த லிக்விடு பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கான இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.